Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கடலைப்பருப்பு கறி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கு கிஃப்ட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவுல இருக்கு. மறக்காம பாருங்க. இப்போ கடலைப்பருப்பு கறிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு பார்த்தலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் கடலைப்பருப்பு கறி பண்ண போறேன். உங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு அளவு சொல்றேன். 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. இதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மல்லி இலை, பட்டை கிராம்பு தூள், மிளகாய் தூள், உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா 1 விசில் லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்ல ஊற வைக்காத பருப்பா இருந்தா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்புக்கு மட்டும் லேசா உப்பு சேர்த்தா போதும். முதல்ல எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்ச பின்னால நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கு நம்ம கடலைப்பருப்பை தனியாக தான் குக் பண்ணி சேர்க்க போகிறோங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குலையாமல் முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லிக்கீரையை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதாவது தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கணும். லேசா மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்துல நல்ல தக்காளி மசிஞ்சிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாக்களை சேர்த்துடலாம். கொஞ்சமா பட்டை கிராம்பு ஏலத்தூள், அப்புறம் நம்ம மசாலா தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் 3. இதோட அளவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள், காரத்திற்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சிருக்க கறியை சேர்த்துடலாம். அதுல ஒரே ஒரு பீஸ் எலும்பு இருந்தது, நான் அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்ல கிளறிடலாம். நல்ல கிளறின பிறகு அதெல்லாம் நல்ல மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கறியை நல்லா கழுவி வச்சிருக்கல, அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நல்ல கிளறின பிறகு தான் அதில் எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு, நிறைய தண்ணி வேண்டாம், 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிடம் மூடி போட்டு வைக்கலாம். நல்ல கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி விசில் போடலாம். இப்போ 2 நிமிடம் ஆயிட்டு பாருங்க, நல்ல கொதி வந்துட்டு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டா விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். மிதமான தீயில ஒரு 10 நிமிடம் வேக வச்சுக்கோங்க. அதாவது கறி நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிடம் வேக வச்சு எடுத்திருக்கேன். கறி நல்லா வெந்துடுச்சு, தண்ணி கூட வத்திடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம். நான் இங்கே கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்ததுனால ஒரே ஒரு விசில் மட்டும் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறிக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து 2 நிமிடம் கொதிச்சா போதுங்க, நம்மளுடைய கடலைப்பருப்பு கறி ரெடி ஆயிடும். நீங்கள் இதை இந்த மாதிரி செமி கிரேவியாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நம்ம ரச சாதம் மாதிரி உள்ளதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் கடலைப்பருப்பு நல்லா வெந்து ஆனால் முழுசாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் போட்டுக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ் அவே போயிட்டுருக்கு. நீங்கள் இதில் கலந்துக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. இந்த கிவ் அவே வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து பாருங்கள், கிவ் அவேல கலந்துக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.